ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் லெட்டர் அனுப்பியிருக்காரு. அது விஜய் பாரு தான் ரீட் பண்ணுறாங்க. என்ன டாஸ்க் லெட்டர்னால், முதல்ல வந்து எல்லாரும் ராஜாவை அமோகமாக வரவேற்கணும். அப்புறம் அவங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். அப்புறம் ராஜாவை ப்ரைஸ் பண்ணி பாடணும். இது எல்லாத்துக்கும் மேலே ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட இந்த இதை வந்து தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லும்போது விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் நம்மளே வச்சுக்கணுமா, பிக் பாஸ் சொல்ல மாட்டாங்க, நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே முதல்லையே பார்வதி வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க, என்னோட பேர் கண்ணழகி. ஆனால் மெயின் கேரக்டர்ஸ், ஏதாவது எபிக்ஸில் உள்ள கேரக்டர் நேம்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எதுனா ப்ராப்ளம் வரும்ல. ஸோ எபிக்ஸில் உள்ள நேம்ஸை யூஸ் பண்ணாதீங்க, நீங்களாவே சொந்தமாக அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களோட பேர் கண்ணழகின்னு சொன்னோடனே, கனி வந்து என்னோடய பேர் அரசர்க்கரசி அப்படிங்கிறாங்க. சபரி வந்து அவரோட பேர் வேலன்கிறாரு. கமருதீன் வந்து என் பேர் மகாநதி குமரன்கிறாரு. உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, மகாநதி குமரன் இல்லை, மந்திரி குமரன் வைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அமித் வந்து என்னோடய பேர் ஜெயசீலன் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இப்படி ஒருத்தங்களா ஒரு பேர் சொல்கிறாங்க. எஃப்ஜேக்கு வந்து ஏதோ ஒரு பேர் சேவகன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கெமி வந்து அவங்களோட பேர் வைஷாலின்னு அவங்களோட ஓன் நேமே சொல்கிறாங்க. அரோரா வந்து ஆருயிர். இப்படி தான் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே திவ்யாவை பார்த்துட்டு, ராஜகுரு நீங்கள் எப்போவுமே வாட்டர் கேனோடு தான் அலைவீங்களா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. உடனே நான் வாட்டர் கேனோடையும் இருப்பேன், வாட்டர் கேன் இல்லாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஃபேஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இவங்க 2 பேருக்கும் பற்றிக்கிட்டு ஒரு சின்ன சண்டை வந்தால் தான் நமக்கும் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். இல்லைன்னா சண்டே இல்லைன்னா நல்லா இருக்காது. ரொம்ப சண்டையும் நல்லா இருக்காது, பட் கொஞ்சம் சண்டை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அப்படி தான் தோணுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.